பிரசித்தி பெற்ற 71வது ஆலப்புழா நேரு கோப்பை படகு போட்டி தொடங்கி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க 11 மணிக்கு திட்டமிட்டபடி இந்த போட்டியானது தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. போட்டி தொடங்கிருச்சா? விவரங்கள் என்ன? அதாவது 75 படகுகள், சிறிய படகுகள் கலந்து கொள்ளக்கூடிய போட்டி தான் தற்பொழுது துவங்கி இருக்கிறது. பொதுவாக இந்த ஆண்டு 1952ஆம் ஆண்டு நேரு இந்த போட்டியை கண்டு அவர் ரசித்து அதன் பிறகு அவருடைய டெல்லிக்கு சென்று அங்கிருந்து அவர் ஒரு கோப்பை, அதாவது இந்த படகு, பாம்பு படகு போல இருக்கக்கூடிய ஒரு படகை அவர் செய்து அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த ஆலப்புழாவுக்கு. அந்த கோப்பையை கைப்பற்றுவதற்கான போட்டிகள் தான் இந்த நேரு கோப்பைக்கான போட்டி என்று போட்டியாக கருதப்படுகிறது. தற்பொழுது இந்த 71வது ஆண்டாக நடைபெறக்கூடிய இந்த நேரு கோப்பைக்கான போட்டிகள் இன்று பிற்பகல் 2 மணிக்கு தான் தொடங்கும். ஆனால் இந்த ஆலப்புழா மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்து சிறு படகுகள், அதாவது இந்த பயன்பாடு, மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சிறிய படகுகளை கொண்டு போட்டிகள் இந்த உள்ளூர் மக்களுக்காக நடத்தப்படுகிறது. அந்த போட்டிகள் தற்பொழுது இன்று காலை 11 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. அந்த போட்டிகள் தற்பொழுது மிகுந்த ஆரவாரத்துடன், அதாவது இந்த போட்டிகளை காண்பதற்காக வந்திருக்கக்கூடிய ரசிகர்களுடைய ஆரவாரத்துடன் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டிகள் வெற்றி பெறக்கூடியவர்களுக்கான பரிசு கோப்பைகளும் இருக்கிறது. தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த போட்டிகள் 2 மணிக்குள்ளாக இந்த அனைத்து சிறிய படகுகளுக்கான போட்டிகள் நிறைவடையும். அதன் பிறகுதான் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது உலகம் முழுவதும் இருந்து இந்த படகு போட்டியை காண்பதற்காக ஆலப்புழாவில் பல்வேறு கூடியிருக்கிறார்கள். அந்த போட்டிகள் இன்றைக்கு 2 மணிக்கு தான் தொடங்க இருக்கிறது. அந்த போட்டிக்கு முன்பாக இங்கு ஒரு பாரம்பரியமான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். அந்த நிகழ்ச்சிகள் முடிந்ததுக்கு பிறகு இந்த பாம்பு படகுகளுக்கான போட்டிகள் நடைபெறும். அதுல வெற்றி பெறக்கூடிய அணிக்கு நேரு கோப்பைக்கான பரிசுகள் அதே போல அந்த பரிசு, அதாவது நேருவால் செய்து கொடுத்து அனுப்பப்பட்ட அந்த நேரு கோப்பையும் வெற்றி பெறக்கூடிய அணிக்கு பரிசாக வழங்கப்படும். ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் மக்கள் இன்றைக்கு காலையில் அந்த படகுகள், பாம்பு படகுகள் என்று சொல்லக்கூடிய அந்த சுண்டன் வள்ளத்தை வழி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய கிராமத்திற்கு அந்த நேரு கோப்பையை வெற்றி பெற்று கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் மக்கள் அந்த படகுகளை அனுப்பி இருக்கிறார்கள். பிற்பகல் 2 மணிக்கு மேல தொடங்கக்கூடிய அந்த படகு போட்டி ஒரு ஆவேசமான படகு போட்டியாக இருக்கும். தற்பொழுது சிறிய படகுகளுக்கான போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது தான் சொல்லுங்க. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.